அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தையும் தொடும் ஒரு உண்மை, பயம். வாழ்க்கையில் சில நேரங்களில் காரணமில்லாமல் கூட ஒரு திடுக்கம், ஒரு பதட்டம், ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். அது நம்முடைய மனநிலையையும் செயல்களையும் பாதிக்கத் தொடங்கும். ஆனால் இஸ்லாம் நமக்கு எந்த நிலைமையிலும் வழிகாட்டியாக இருக்கிறது. குறிப்பாக நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்கள் நம்முடைய உள்ளத்தை உறுதியாக்கும், மனதை அமைதிப்படுத்தும். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த சக்தி வாய்ந்த துஆ, பயம், கோழைத்தனம், சோம்பேறித்தனம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடியது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதியவர்களுக்கு அல்லாஹ் பயத்திலிருந்து விடுதலை அளிப்பார் என்று கூறியுள்ளனர். அந்த துஆ என்னவென்றால், اللهم إني أعوذ بك من الجبن والكسل. اللهم إني أعوذ بك من الجبن والكسل. இந்த ஒரு குறுகிய துஆவுக்குள் மிகப்பெரிய அர்த்தம் அடங்கியுள்ளது. நாம் அல்லாஹ்விடம் நேரடியாக கோருவது, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கோழைத்தனத்திலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக அல்ல, மனதில் உறுதியுடன், நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். குறிப்பாக எந்த ஒரு தொழுகைக்கு பிறகாவது, 5 வக்துகளில் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு 41 முறை இந்த துஆவை ஓதுவது மிகுந்த பயனுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு முன் 3 முறை சலவாத், பின்னர் 3 முறை சலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்விடம் நம் தேவையை மனமாற கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு தைரியம் தருவாயாக, என் உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்குவாயாக, சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் அருள்வாயாக. இந்த அமலை 92 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது மனிதனின் உள்ளத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். அவர் பயத்திலிருந்து வெளியே வரத் தொடங்குவார். முன்பு தயக்கமாயிருந்தவர் நம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிப்பார். சோம்பேறித்தனமாக இருந்தவர் சுறுசுறுப்பாக மாறுவார். இதுவே நபியவர்கள் கற்றுத்தந்த வழியின் வலிமை. சில நேரங்களில் ஒரு சொல், ஒரு துஆ, ஒரு சிறிய வழிகாட்டுதலும் நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது. எனவே இந்த துஆவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்து தொடர்ந்து ஓதுங்கள். நம் உள்ளத்தை அல்லாஹ்வுடன் இணைத்து நம்பிக்கையை வலுப்படுத்துங்கள். பயம் இல்லாத உள்ளம் என்பது ஒரு பெரிய அருள். அதை பெற இந்த அமலை வழியாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த துஆவை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் தௌபீக் நமக்கெல்லாம் அருள்வானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.